வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 4ஆம் வகுப்பு கணக்கு பாடம் பயிற்சி புத்தகத்தின் 4வது பாடத்தின் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வளரறி மதிப்பீடு ஆவண்ணா. இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, ஓரின பின்னங்கள் தொகுப்பை தேர்ந்தெடு. ஒரே எண்ணை பகுதியாக கொண்ட பின்னங்கள் ஓரின பின்னங்கள் அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் அவங்களே சரியான பதிலை கண்டுபிடிப்பாங்க. ஈனாருக்கு பாருங்க, இதில் பகுதி 3 பின்னங்கள்லையும் ஒரே எண் கொடுத்துருக்காங்க 5 அப்படின்ட்டு. இதான் ஓரின பின்னம். 2வது கேள்வி பாருங்க, ஓரின பின்னம் அல்லாததை தேர்ந்தெடுக்க. கேள்வி வாசிக்கும்போது 1க்கு 2 முறை அந்த கேள்வியை படித்து பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். ஓரின பின்னம் அல்லாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள் 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி எல்லாத்துலேயும் பாருங்கள் 7 அப்படின்ட்டு இருக்குது. 2வது ஆவணாவில் உள்ள பகுதி மட்டும் 8 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இதான் ஓரின பின்னம் அல்லாதது, அதை டிக் பண்ணிக்கலாம். மிகப்பெரிய பின்னம் எது அப்படின்ட்டு அடுத்து கேட்டிருக்காங்க. 4 பின்னங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. பகுதி ஒரே எண்ணாக இருக்குது அப்படின்னா தொகுதியை பார்த்து எது பெரிய எண்ணோ அந்த பின்னம் தான் பெரிய பின்னம் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், மிகச்சிறிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. பகுதி பாருங்கள் ஒரே எண் கொடுத்துருக்காங்க 7 அப்படின்ட்டு. இப்போது பகுதி ஒரே எண் கொடுத்தாச்சு அப்படின்னா தொகுதியில் எந்த நம்பர் சிறிய நம்பர் வந்திருக்குதோ அந்த பின்னம் தான் சிறிய பின்னம். இதை உங்கள் குழந்தைகளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அடுத்தது 5வது கேள்வி, ஒரு பிக்சர் படம் கொடுத்துருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னத்தின் சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே போல் வண்ணமிடப்பட்ட பகுதி கீழே பாருங்கள் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆவண்ணா, அதில் தான் மேலே உள்ள படமும் இந்த படமும் ஒரே மாதிரி இருக்குது. இதை டிக் பண்ணிக்கலாம். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. அடுத்து 6வது பாருங்கள், ஒரு முக்கோணத்தை 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. படத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்துக்கு நம்ம பின்னத்தில் எழுதணும் அப்படின்னா 4ல் 1 அப்படின்ட்டு எழுதுவோம். இப்போது கீழே அந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள், முதல்ல ஆனா பாருங்கள் 4ல் 2 அப்படிங்கிறது நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் சரியான பதில் அப்படின்ட்டு. அது எப்படி நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கேள்வி பாருங்கள், படத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த படத்துக்கு பின்னம் 4ல் 1 அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அதோட ஓரின பின்னம் அப்படின்னா அந்த 4 அப்படிங்கிறது பகுதியாக வரக்கூடிய வகையில் கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு உள்ளது தான் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது மிகப்பெரிய பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. கீழே பகுதியை முதல்ல பார்க்குறோம். பகுதி எல்லாத்துலேயுமே ஒரே எண் கொடுத்துருக்காங்க 25 அப்படின்ட்டு. அப்போ தொகுதியை பார்க்குறோம். தொகுதியை பார்த்து மிகப்பெரிய நம்பர் என்னவோ அந்த பின்னம் தான் பெரிய பின்னம். அப்போ ஈஸியாக நம்ம இஎன்ஆ அப்படிங்கிறது தான் சரியானது அப்படிங்கிறத குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் முதல்ல பெரிய பின்னம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிக் கொடுங்க. சில குழந்தைகளுக்கு பகுதி எது தொகுதி எது அப்படிங்கிறது கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அவங்க மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை முதல்ல அவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுங்க. அடுத்தது 8வது கேள்வி பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை 6 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. 4 பகுதிக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்காங்க. இப்படம் குறிக்கும் பின்னத்தை விட பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த படத்தை பின்னத்தில் எழுதுனாக்கா நம்ம 6ல் 4 அப்படின்ட்டு எழுதுவோம். இப்படம் குறிக்கும் பின்னத்தை விட பெரிய பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன் பாருங்கள். 6ல் 4 அதை விட பெரிய பின்னம். கடைசியாக இருக்குது பாருங்கள் இஎன்ஆ 6ல் 5. அதனால தான் அதை நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 9வது கேள்வி பாருங்கள், ஓரின பின்னம் அல்லாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் பகுதியை பாருங்கள். ஓரின பின்னம் அப்படின்னாக்கா பகுதியை தான் முதல்ல பார்க்கணும். 11 அப்படிங்கிறது பகுதி எல்லாத்துலேயுமே இருக்குது. 2வது படம் மட்டும் பகுதி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அது மட்டும்தான் ஓரின பின்னம் அல்லாதது. அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அடுத்த பக்கத்தில் 10வது கணக்கு பாருங்கள்.
4 படம் கொடுத்துருக்காங்க. அதை கீழே பின்னத்தில் எழுதி காட்டியிருக்காங்க. இவற்றுள் சமான பின்னங்கள் எவை அப்படின்னு சொல்லி கீழே கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ளது தான் சமான பின்னங்கள். இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2வது படத்தை பாருங்கள். 8ல் 2, அடுத்தது 3வது படம் 4ல் 1. இந்த 2 படங்களுமே பாருங்கள், வண்ணமிடப்பட்ட பகுதியை உற்று நோக்கி பாருங்கள். ஒரே மாதிரி ஒரே அளவில் வண்ணமிட்டிருக்காங்க. இந்த படம் போட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த படத்தை வச்சு நம்ம ஈஸியாக சமான பின்னத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. வட்டங்கள் 4 வட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். PQRS அப்படின்ட்டு அதை பிரித்து காட்டியிருக்காங்க. மேற்கண்ட படங்களில் ஓரின பின்னத்தை குறிக்கும் படங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓரின பின்னம் அப்படிங்கிறது இங்கேயும் வந்திருக்குது. ஓரின பின்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பகுதி ஒரே எண்ணாக இருக்கும். அந்த மாதிரி உள்ள பின்னங்கள் ஓரின பின்னங்கள். இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கியூவையும் பாருங்கள், எஸ்ஸையும் பாருங்கள். 2 படங்களுமே 6 பகுதியை பிரிச்சிருக்காங்க. அப்போ 6ல் 2 அப்படிங்கிறது கியூவோட பின்னம், எஸ் அதோட பின்னம், 6ல் 1. மேலே தொகுதி என்ன வந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கீழே பகுதி ஒரே எண்ணாக வரணும். அதான் இங்கே கீழே வந்து ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கியூ, எஸ் இந்த 2மே ஓரின பின்னங்களை குறிக்கக்கூடிய படங்கள். அப்போ இஎன்ஆ அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, பின்னத்தை உற்று நோக்கி சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 25ல் 12, 25ல் 21 நடுவில் ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பின்னங்களுக்கு நடுவில் ஒப்பிட சொல்லியிருக்காங்க. கீழே குறியீடு போட்டிருக்காங்க. எது பெரிய பின்னம், எது சிறிய பின்னம் அப்படின்ட்டு கண்டுபிடித்து அந்த குறியீடை சரியாக போட சொல்லியிருக்காங்க. 2த்துலேயும் பகுதி 25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தொகுதியை மட்டும் நம்ம பார்த்து எது பெரிய தொகுதியோ அந்த பின்னம் தான் பெரிய பின்னம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை தெளிவாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு முதல்ல இருக்க பாருங்கள், ஆனால் இந்த குறியீடு தான் வரணும். அடுத்த கேள்வி, எது சரியானது அப்படின்ட்டு கேட்குறாங்க. 4 குறிப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. ஒவ்வொன்றையும் தெளிவாக பாருங்கள். 3வதாக உள்ள அந்த பின்னத்தை மட்டும் பாருங்கள். பகுதி எல்லாமே ஒன்றா இருக்குது, தொகுதி மட்டும் மாறி இருக்குது. இவற்றுள் மிகச்சிறிய பின்னம் 7ல் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான பதில் தான். மற்ற 3லையும் தவறான பதில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் ஈனா அப்படிங்கிறது தான் சரியான பதில். 14வது கேள்வி, 3ல் 1 சமான பின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு பொருத்தமானது ஈனா, 6ல் 2. 15வது கேள்வி, 2ல் 1 பக்கத்தில் பாருங்கள் 10 போட்டிருக்காங்க, மேலே கட்டம் போட்டிருக்காங்க. கட்டத்தில் விடுபட்டுள்ள எண் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2ல் 1 இதோட சமான பின்னம் தான் பக்கத்தில் போட்டிருக்காங்க. சமான பின்னம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இந்த இடத்துல அந்த கேள்வி வந்திருக்குது. 2ல் 1 அப்படிங்கிற பின்னத்தை பகுதியையும் தொகுதியையும் ஒரே எண்ணால் பெருக்கி அவங்க எழுதியிருக்காங்க. 10 அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. 2 அப்படிங்கிற பகுதியை எதால் பெருக்குன்னா 10 வந்திருக்கோம் அப்படின்ட்டு நம்ம யோசித்து பார்க்க சொல்லுங்கள். குழந்தைகள்கிட்டையே அந்த கேள்வியை கேட்டு அவங்கள்ட்டையே பதில் வர வைங்க. 5ஆல் பெருக்குனாக்கா 2 10 அப்படிங்கிறது வந்திருக்கும். அதே 5ஆல் மேலே 1 பெருக்கும்போது 5 5 அப்படின்ட்டு வரும். அப்போ ஈனா இருக்குது பாருங்கள் 5. இதுதான் சரியான பதில். அடுத்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 16வது கேள்வி, வேறுபட்டதை தேர்ந்தெடு. கீழே பாருங்கள் 4 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. வேறுபட்டது எது அப்படின்ட்டு பார்த்த உடனே நம்ம சொல்லலாம். இஎன்ஆ இருக்குது பாருங்கள், இதான் வேறுபட்டிருக்குது. பகுதியை பாருங்கள், எல்லாத்துலேயும் 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஎன்ஆ அந்த பின்னத்துக்கு மட்டும் பகுதி 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் வேறுபட்டிருக்குது. அதை டிக் பண்ணிக்கிறோம். அடுத்த பக்கத்தில் 17வது கேள்வி, ஒரு கட்டம் போட்டிருக்காங்க, அதை பிரித்திருக்காங்க. படம் குறிக்கும் பின்னத்துடன் தொடர்புடைய ஓரின பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்ட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு முதல்ல பின்னத்தை நம்ம எழுதி பார்க்கணும். மொத்தம் எத்தனை பகுதியை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதை எண்ணி பாருங்கள், 8 பகுதியை பிரிச்சிருக்காங்க. அப்போது அதில் 3 பகுதிக்கு மட்டும் வண்ணமிட்டிருக்காங்க. இந்த படத்தோட பின்னம் அப்படின்ட்டு நம்ம எழுதும்போது 8ல் 3 அப்படின்ட்டு நம்ம எழுதுவோம். பகுதியாக நமக்கு கிடைச்சது 8. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே ஆப்ஷனை பாருங்கள். 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு தான் பகுதி 8 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது கேள்வியை பாருங்கள், ஓரின பின்னத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பகுதி ஒரே நம்பராக வந்தால் தான் ஓரின பின்னம் அப்படிங்கிறத ஏற்கனவே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அதை நினைவுபடுத்தி இப்போ இந்த இடத்துல பகுதி 8 அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாருங்கள்.
இதை உங்கள் குழந்தைகளை சூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நீங்களே கேள்வி மேலே கேள்வி கேட்டு ஆன்சர் வருவீங்க. அடுத்து 18வது கேள்வி, எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பின்னத்துக்கும் குறியீடு போட்டிருக்காங்க. இஎன்ஆர் இருக்குது பாருங்கள், இந்த பின்னத்தில் தான் சரியான குறியீடு சரியான இடத்துல போட்டிருக்காங்க. மற்றது எல்லாமே மாறி மாறி போட்டிருக்காங்க. இஎன்ஆர் தான் இதுக்கு சரியானது. அடுத்து 19 3 பின்னங்கள் கொடுத்துருக்காங்க. ஆகியவை டேஷ் பின்னங்கள் ஆகும். கொடுக்கப்பட்டுள்ள பின்னத்தை நல்லா பாருங்கள். பகுதி எல்லாமே வேறு வேறு எண்கள் இருக்குது. அப்போ இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் இது வேற்றின பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அதில் வேற்றின அப்படிங்கிறது ஆவண்ணா அப்படின்ட்டு இருக்குது. அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். 20வது கேள்வி பாருங்கள். 3ல் 2 அப்படின்ட்டு ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அதோட சமான பின்னத்தை எழுதியிருக்காங்க. பகுதியை மட்டும் எழுதியிருக்காங்க, தொகுதி எழுதலை. தொகுதி என்ன வரும் அப்படிங்கிறத கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ குழந்தைகள்கிட்ட கேள்வியை கேட்டு இதுக்கு பதில் என்ன வரும் அப்படிங்கிறத குழந்தைகள்கிட்டேருந்து வரவைங்க. ஆவண்ணா 4,6 இதுதான் அதுக்கு சரியான பதில். அடுத்து கீழே பாருங்கள், விடைத்தாள் மேலே நம்ம குறித்த அந்த விடைகளை இங்கே சரியாக நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். குழந்தைகளை தனித்தனியாக அமர வைத்து இந்த விடைத்தாளை நிரப்ப சொல்லுங்கள்.